F1 the மூவி நமக்கு பிடிச்ச பொருள் நம்ம வாழ்க்கையில் தொலைஞ்சு போச்சுன்னா காலமே அதை நமக்கு திருப்பி கொடுக்கும். நமக்கு அந்த பேஷன் இருந்தால் இதை பேஸ்லைனாக எடுத்துக்கிட்டு ஈகோ கிளாஷ், கான்ஃப்ளிக்ஸ் ப்ளஸ் ரேசிங் எல்லாத்தையும் கலந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இதை நான் ஐமேக்ஸில் தான் பார்த்தேன். அந்த ரேசிங் ட்ராக்கில் நம்ம உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எடிட்டிங், சவுண்ட் டிசைன், சினிமேட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. திஸ் இயர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. நீங்கள் ரேசிங் பிரியராக இருந்தால் இந்த மூவியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மூவியை பார்க்குறப்போ எனக்கு 10 years பிஃபோர் நான் கார் ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ, டேய் உன்கிட்ட கார் லைசன்ஸே இல்லை, யார்கிட்ட கதை விட்ற? ரீடேக். ஸோ இந்த மூவியை நான் பார்க்குறப்போ 10 years பிஃபோர் நான் பைக் ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ, டேய் அளவா போய் சொல்கிறா. ரீடேக். ஸோ இந்த மூவியை நான் பார்க்குறப்போ 10 years பிஃபோர் பசங்க கூட ஜாலியாக ரேசிங் பண்ணதை மெமரிஸில் வந்து போகுது. சந்தோஷமா? கரண பிக்க ஏன் வந்து தம்ப்நெயில்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, எங்கள் அண்ணன் வந்து இதை காதல் மன்னன் படத்துலேயே பண்ணிட்டாரு. அதுவும் அந்த டைமர் பாம் செட் பண்ணிட்டு ரேசிங் ட்ராக்ல ஒரு ஓட்டுற அழகு இருக்க அந்த மாஸ் சாரே.